டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை அளவு குறையாமல் இருக்குங்க. ரொம்ப வருஷமா நானும் பார்க்குறேன். இந்த அளவுலயே இருக்கு. அதாவது 350, 400, HbA1c லெவல் பார்த்தா இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சிறந்த மருந்து முறைகள் சித்த மருத்துவத்துல என்ன இருக்கு? இப்போ சுகர் இருக்குன்னா நமக்கு சுகரோட மட்டும் அது ஸ்டாப் ஆயிடாது. ஸோ இன்னும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸோ சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக டிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் கிட்னி டிசீஸ். ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கு சுகர் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. எப்படி நமக்கு சில வருடங்களாக ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஸோ இதனால நமக்கு சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படுதோ, அதே மாதிரி சில வருடங்களாக நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாம இருந்ததுன்னா சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ சுகர் இருக்கக்கூடியவங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது ஃபுல் பாடி செக்அப் எடுக்கிறது நல்லது. ஸோ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் நம்ம பலப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? பெரும்பாலும் சுகர் இருந்தாவே நமக்கு என்ன ஆகும்னா உடலில் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். ஸோ வயதான தோற்றம் வந்த மாதிரி, ஸ்டாமினா குறைவாக இருப்பது நிறைய பேருக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம்? ஸோ உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைபர் கண்டென்ட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம மூலிகைகள் சார்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். இதுல மூலிகைகள், இந்த மூலிகைகள் எல்லாமே சாப்பிட்டா, இது எல்லாமே சாப்பிட்டா நம்மளுடைய சுகர் லெவலை குறைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன மூலிகைகள் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது ஆவாரம் பூ. ஸோ ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லும்போது இதில் அதிகமான துவர்ப்பு சுவை, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து முறை. ஸோ ஆவாரை முழு சமூலமும் நம்ம மருந்தாக பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் மிக சிறந்தது. தாண்டிக்காய். ஸோ தாண்டிக்காய் பார்க்கும்பொழுது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த தாண்டிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, தாண்டிக்காயை நம்ம சூரணமாக தண்ணீர்ல வெந்நீர் நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுட்டு ஒரு 5 நிமிடங்கள் கழித்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ அதனுடைய சாறு சத்துக்கள் எல்லாமே அந்த வெந்நீர்ல கலந்துருக்கும். ஸோ தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லும்போது நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. எப்படி நம்ம நெல்லிக்கனியை பயன்படுத்துறோமோ, தாண்டிக்காய் சுகர் லெவலை நமக்கு இன்ஸ்டன்டா குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுகர் லெவல் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதுவும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதிகமா இருக்குன்னா தினந்தோறும் காலையில் உணவு எடுப்பதற்கு முன்பாக நம்ம தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். தாண்டிக்காய் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம தாண்டிக்காய் பொடியை பயன்படுத்தலாம். அல்லது நமக்கு நெல்லிக்காயோடு தாண்டிக்காய் பொடியும் சேர்த்து பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். எப்படின்னா இரண்டுமே சம அளவு, நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி இரண்டுமே சம அளவு நம்ம எடுத்துக்கணும். சம அளவு எடுத்து இதை வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டே வந்தோம்னாலும் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையுது. இதற்கு அடுத்ததாக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் கற்பம். இந்த சீந்தில் கற்பம் அப்படின்னு சொல்றது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கரைக்கிறதுக்கும் மற்றும் லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஃபேட்டி லிவர், ஸோ இதை குறைப்பதற்கும் நமக்கு பயன்படுது. ஸோ நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை கரைப்பதற்கு இதை பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில். ஸோ இந்த சீந்தில நம்ம தொடர்ந்து ரெகுலரா எடுக்கும்பொழுது சர்க்கரை நோயாளிகள் தவறாமல் இது எடுக்கணும். இல்லைங்க ஏற்கனவே நான் மெடிசன் எடுத்துக்கிறேன், இல்லை இன்சுலின் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சீந்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சீந்தில் சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதற்கான ரிசல்ட் நல்லாவே தெரியும். சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கால் பாத எரிச்சல் இருக்கும், நரம்புகளில் வீக்கம் இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ நரம்பு பிரச்சனையோடு இந்த நாளங்களிலும் ரத்த நாளங்களிலும் நமக்கு பெயின் ஏற்படுது. இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு குறைப்பதற்கும்
இதை நம்ம பயன்படுத்தலாம். சீந்தில்ல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள், கஷாய மருந்து, கற்ப மருந்து மற்றும் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை இது வந்து குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ பிளட் சுகர் லெவலை குறைப்பதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் சர்க்கரை. சீந்தில் சர்க்கரையோடு சீந்தில் சூரணமோ இல்ல சீந்தில் கஷாயமோ நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த சீந்தில் பொடியோட சில மூலிகைகள் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சுகர்னால வரக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. முக்கியமா பார்த்தோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு அரிப்பு இருக்கும். தோல்ல வந்து ஒரு அரிப்பு ஏற்படுறது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சீந்தில் மூலிகையை பயன்படுத்தலாம். இந்த சீந்தில் மூலிகையோடு நம்ம வேறு என்ன மூலிகை பயன்படுத்தலாம் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அரிப்பு இருக்கு, தடிப்பு இருக்கு, எக்ஸிமா பிரச்சனை இருக்கு, காலில் வந்து டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து குழி விரணங்கள், டயபெட்டிக் அல்சர் இருந்தாலும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சீந்தில் பொடி, இது 100 கிராம்னா 20 கிராம் குப்பைமேனி பொடி, 20 கிராம் வசம்பு பொடி, இது மூன்றும் ஒன்றாக கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அப்படின்னா தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, தடிப்பு, அதுக்கப்புறம் டயபெட்டிக் அல்சர், காலில் இருக்கக்கூடிய புண்கள். இதை குணமாக்குவதற்கும் நமக்கு இந்த சீந்தில இந்த 2 மூலிகையோடும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதனோடு உணவு முறையில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காய்கறிகள் நம்ம உணவுல சேர்த்துக்கணும், கீரையும் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 300 400 கிராம் ஆவது காய்கறிகள் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது கால்சியம், புரோட்டீன் இதுவுமே நமக்கு பேலன்ஸ்டா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.